வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல நம்ம ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா, அப்போலோ டயர்ஸ். அப்போலோ டயர்ஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா, இது ஒரு ஃபேமஸான பிராண்டு. டயர்ன்னு பார்க்கும்போது எம்ஆர்எஃப் டயர் ஒண்ணு, 2வது வர்றது நம்மளுக்கு ஞாபகம் அப்போலோ டயர்ஸ் தான். ஸோ இந்த அப்போலோ டயர்ஸ்ன்றது நாட் ஒன்லி டூ வீலர்ஸு, ஃபோர் வீலர்ஸு, கார்ஸு, ஃபோர் வீலர்ஸு, அப்புறம் சிக்ஸ் வீலர்ஸு, லாரி, டிராக்டர்ஸு இதுலலாம் யூஸ் பண்றாங்க. நான் கூட ஒரு டிராக்டர் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்க கூட இந்த அப்போலோ டயர்ஸுக்கு ஒரு தனி அ இது பிளேஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி நெறைய யுட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸு, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸு, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, ஹெவி வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்துக்குமே டயர் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. இப்போ டயர் செக்மெண்ட்ல இருக்கிறதால இவங்களுக்கு ஈவி ஆனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈவி அது என்னது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆகட்டும், இல்ல ஆட்டோமேட்டிவ் டீசல் ஆர் பெட்ரோல் வெஹிக்கிளா இருக்கட்டும், இவங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல. ஏன்னா டயரு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறது தான். அதனால இது ஒரு நல்ல ஃபீல்டு. அதுவும் இல்லாம இதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா பேஸ்ட் ஆன் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறும்போது இதுவும் ஏறும், குறையும் போது இதுவும் குறையும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இதோட ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, டே ஹை பார்த்தீங்கன்னா 457ல இருக்கு. லோ வந்து 445ல இருக்கு. ஆல் டைம் ஹை 584ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 540ல இருக்கு. அ அப்புறம் பிஇ பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டு எர்னிங் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. 30.59. ஸோ நம்மளுக்கு தேவை 25 கீழ இருக்கணும். 30க்கு மேல இருக்கு. அப்புறம் பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 1.8. அது ஓகே. பிரைஸ் டு புக் ஓகே. செக்டார் பிஇ 34.67. ஸோ செக்டார் பிஇ விட ஸ்டாக்கோட பிஇ கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகபட்சம் தான் நம்மளுக்கு 30ன்றது. ஓகே. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரென்த்ஸ் அரவுண்ட் 11 ஸ்ட்ரென்த்ஸ் போட்டிருக்காங்க. அதில கம்பெனி வித் ரைசிங் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் டிக்ரீசிங் தேர் ஷேர் ஹோல்டிங். ஸோ ப்ரொமோட்டரே வித்துட்டு இது பண்றாங்க. ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஒண்ணும் போடல. த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் குரோத் வித் ப்ரொமோட்டர்ஸ் டிக்ரீசிங். ஸோ ப்ரொமோட்டர் எப்போ விற்க ஆரம்பிக்கிறாங்களோ, இது ஒரு மாதிரி நெகட்டிவ் குரோத்ன்னு தான் சொல்லுவாங்க. பட்டு மார்க்கெட்ல வேற ஒண்ணும் பெருசா இருக்கிற மாரி தெரியல எனக்கு. எம்ஆர்எஃப் இது இன்னும் 2, 3 பிராண்ட் இருக்கும். சியேட் அது இதுன்ட்டு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஜிக்ஸாக் பேட்டர்ன் பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 445ன்றது இப்போ ஒரு 4, 5 நாள்ல அது அச்சீவ் ஆயிருக்கு. 445. இதுக்கு முன்னாடி எப்போ இருந்ததுன்னா, ஆகஸ்ட் 2025ல இந்த பிரைஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு. நல்ல ஒரு டவுன்ஃபால் குடுத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 30 பிஇ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைஞ்ச பிறகு 1, 2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான். எல்லாம் பிராண்ட் மேல தான். இப்போ அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, பை வந்து 50% குடுத்துருக்காங்க. செல் வந்து 4% தான் குடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் இயர் டு டேட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. 1 இயர்க்கு முன்னாடி போட்டவங்க, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டவங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் இன்னும் இருப்பாங்க. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, பிவட் பாயிண்ட் 458ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 462லயும், 3 வந்து 475லயும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 450லயும், S3 பார்த்தீங்கன்னா 438லயும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 489லயும், 200 டேஸ் 484லயும் இருக்கு. அப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா, 100% பைன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நல்ல கரெக்ஷன் குடுத்துருக்கு. அது இல்லாம நல்ல தெரிஞ்ச கம்பெனி. அப்போலோ டயர்ஸ்ன்றது ஒரு பிராண்ட் நேமு. அதனால எ பப்ளிக்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா, பை சைடு சாய்றாங்க. ஸோ ஃபோரம்ல இது பாருங்க. ஃபோரம்ல என்னென்ன டிசிஷன் போட்டிருக்காங்க. அது என்னது ஒப்பீனியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இத வச்சு ஃபுல்லா டிசிஷன் எடுக்க முடியாது. பட் இது நம்ம டிசிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல் தான். ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 21லேருந்து 23 வரைக்கும் நல்ல ரெவென்யூ காமிச்சிருக்காங்க. 24ல மார்ஜினல் தான். 25லயும் அதே மாரி மார்ஜினல் தான். கொஞ்சம் ரெவென்யூ கம்மியாயிருக்கு. முன்னாடி இருந்தத கம்பேர் பண்ணும்போது. பட் மைனஸ்லயோ இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த இயர விட கம்மியாவோ போகல. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, புரமோட்டர்ட்ட 36%, 37% இருக்கு. எஃப்ஐஐட்ட வந்து 12.26% இருக்கு. ரீசென்ட் குவார்ட்டர் செப்டம்பர் 2025லுக்கு 11.9% இருந்தது. இப்போ டிசம்பர் 2025ல 12.26 ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் குவார்ட்டர்ல எஃப்ஐஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஷேர் ஹோல்டிங்க. இது ஒரு நல்ல இண்டிகேஷன். அப்புறம் டிஐ பார்த்தீங்கன்னா 29% வச்சிருக்காங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் ஓகே அப்படின்ற மாரி தான் தோணுது. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, அப்போலோ டயர்ஸ் வித் எம்ஆர்எஃப் டயர்ஸ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ஜேகே டயர்ஸ், சியாட், டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா இதெல்லாம் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பிஇ வந்து இது ஒரு மாதிரி 2ண்ட் ஆர் 3 ஹையஸ்ட்ல தான் இருக்கு பிஇ. இருந்தாலும் நம்மளுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எதனாலனாக்கா பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னாக்கா 2.63 தான் இருக்கு.
அப்புறம் டெட் பார்த்தீங்கன்னா 0.23 இருக்கு. ஸோ இத வச்சு இது கொஞ்சம் பரவால்ல அப்படின்னு சொல்லலாம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா மாடரேட்டான ஸ்டாக் தான். ஸ்ட்ராங்குன்னு சொல்ல வேண்டியது. ஏன் மாடரேட் சொல்றேன்னாக்கா, ப்ரமோட்டர் வந்து 50% கம்மியா தான் வச்சிருக்காங்க. பிளஸ் லாஸ்ட் குவார்ட்டர்ல ஏதோ வித்துருக்காங்க ப்ரமோட்டருக்கு. அப்புறம் ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன். ஏன்னா 30 பின்றது ஹை தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 20, 25க்குள்ளார. அப்புறம் கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டர்ம். லாங் டர்முக்கு 1, 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்மளுக்கு பழக்கப்பட்ட கம்பெனி, தெரிஞ்ச கம்பெனி. நம்ம 2 வீலர், 4 வீலர்லலாம் கண்டிப்பா இந்த டயர எப்பயாவது யூஸ் பண்ணியிருப்போம். அப்போலோ டயர்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க் யூ.